இப்போ கூட்டணியை விட்டு ஜெயலலிதா வந்து விஜயகாந்தை கட்டி விட்டாங்கல்ல. அதான் சொல்றேன், ஜெயிக்கு கலக்கி விட்டாங்க. நான் சொல்லவே முடியாது, அவங்க கீழே விட்டாங்க, நான் செய்ய முடியாது. எப்படா நான் வந்தேன் தூரமா பிள்ளைங்க போயிட்டு நிப்பாடிவாங்க. நான் என்ன நாங்க அவங்க சொல்லவே இல்லை பாலண்ணா. சரி, அப்ப வந்து கீழே விட்டாருன்னா யாரு வந்து விஜயகாந்த் கீழே விட்டாருன்னு சொல்றியா? கூட்டணி விட்டு கூட்டம் இல்ல, அந்த கூட்டம் உள்ளவே மாத்திட்டாங்க. அவங்க வந்தாங்கன்னா உள்ளட்டு அவங்க பேசாங்க, நானே ஒண்ணுமே செய்யவே இல்லை. சரி ஓகேம்மா, நீ ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க எதுக்கு போயிட்டு வந்து ஜெயலலிதா வந்து இந்த மாதிரிலாம் வந்து நடந்துக்கிட்டாங்க? இப்போ அதை பத்தி உன்னோட கருத்து என்ன? அது தெரியாது. இந்த ஜெயலா பட்டு இல்ல, அது ஜெல்லா பட்டு போயிட்டு இந்த ஆட்டோல வந்தா ஜெல்லா பட்டுல ஒரு கோயில் இருக்குல்ல, இந்த வாசிக்கது கோயில், அந்த போனா இல்ல. இப்ப கோயில்ல வந்து இது பிரசாதம் சாப்பிட்டு தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வந்து இந்த மாதிரி ஜெயலலிதா பின்னாடி அலைஞ்சாங்கன்னு நீங்க சொல்ல வரியா? அதான் சொல்றேன், எப்படிங்க அது சொன்னாங்க. எப்போ வரீங்க நீங்க சொல்லிட்டு நான் நாளைக்கு வரே சொன்னேன். நான் போயிட்டு வரல அப்படி சொல்லி ஜெயகடன் போயிட்டாங்க. அவங்க வந்தாங்கன்னா கீழ் வீட்டில் அது பண்ணவே மாட்டாங்க. அதான் சொல்றேன். ஓ, கீழ் வீட்டுல வந்து ஒத்துக்காதனால தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து ஜெயலலிதாவும் வந்து கூட்டணியில இல்லைன்னு சொல்ல வரையா நீ? அதான் சொல்றேன், ஜெரி வீட்டுல ஒரு லான்சிங்ல இருக்கா. நாங்க போவே இல்லைன்னா நாங்க படத்துக்கு ஸ்ட்ரைட்டா போனோம்ல, நாங்க பார்க்கவே இல்லை ஒண்ணுமே. சரி, இப்போ இந்த வந்து விஜயகாந்த் அப்புறம் இந்த கம்யூனிஸ்ட் கூட்டணி வந்து ஜெயிக்குமா தோத்துருமா? தோத்துடும். இப்போ வந்து தோத்துடும். அவங்க சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நாங்க போயிட்டு எங்க போட்டு போயிட்டு நாங்க அங்க போய் நான் ஒன்னும் செய்யல. நான் எங்க போகடா, நாங்க வந்து போயிட்டோம். ஓ, அப்போ வந்து தோக்குறது கன்ஃபார்ம் பண்றியா? கன்ஃபார்ம் இல்ல, ஜோகிக்கு போயிட்டோம். அதான் இல்லம்மா, தோக்குறது வந்து கன்ஃபார்மா இல்லையா? கன்ஃபார்ம் இல்ல, வேணா காசு கேக்குதாங்கல்ல. ஓ, காசு கேக்குறாங்களா? ஓகே ஓகே, பாய் பாய் சொல்லு.